தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டுமாய் கிறிஸ்துவின் மறுரூபம் ஜெபக்குழு யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். குறிப்பாக இந்த செய்தியை நாம் தினந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதை ஷேர் பண்ணுங்க, குறிப்பாக லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நிச்சயமா இந்த இறை செய்தி கேட்குறவங்களே கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நீங்க நம்ம என்ன தியானிக்க போகிறோம்னா இதயம், முக்கியமான ஒரு இறை செய்தி. பாருங்க, கடவுள் என்ன சொல்றாருன்னா, கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 23வது வார்த்தை. நீதிமொழிகள் புஸ்தகம் 4:23வது வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை நம் இதயத்தை குறித்து என்ன சொல்கிறார்? விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். கடவுள் என்ன சொல்றாருன்னா, விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய். இதயம் அதாங்க சாத்தான் உள்ள நுழைவதற்கு கொண்டான் நுழைவு வாயில். அப்ப அந்த இதயத்துல இயேசு இருந்தாருன்னா அங்க சாத்தான் நுழையவே முடியாது. அப்ப கடவுள் எதை காவல் காக்க சொல்றாருன்னா, உன் இதயத்தை காவல் செய். நம்ம இன்னைக்கு பீரோவை காவல் செய்கிறோம். பீரோவில் ஏகப்பட்ட பூட்டை போடுறோம், நகைகள் போயிடக்கூடாது, அது போயிடக்கூடாது. ஆனா இதயத்தை தான் அவர் காவல் காக்க சொல்றார். இறைச்செய்தி கேட்கிற நீங்க உங்க இதயத்தை சொல்லுங்க, ஆண்டவரே என் இதயத்தை உங்க இரத்தத்தால கழுவி சுத்திக்கிறீங்கப்பா, என் இதயம் நீங்க தங்குகிற ஒரு ஆலயமா மாறட்டும் சொல்லி கேளுங்க. உங்கள் இதயம் பரிசுத்தமா இருந்துச்சுன்னா கடவுள் நிச்சயமாய் உங்கள் இதயத்துல தங்குவார். உங்களுடைய இதயம் ஆண்டவர் உகந்ததாக இருக்கும், நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பாருங்க, இன்னொரு வசனம், கடவுளுடைய வார்த்தை எரேமியா புஸ்தகத்துல 4வது அதிகாரம் 14வது வார்த்தை. எருசலேமே, நீ விடுவிக்கப்பட வேண்டுமானால் இதயத்திலிருந்து தீயதை கழுவி விடு. இன்னும் எத்தனை காலத்திற்கு தீய சிந்தனைகள் உன்னில் குடிகொண்டு இருக்கும். பாத்தீங்களா? எருசலேமே, அங்க நம்ம பேரை போட்டு அப்படியே படிச்சு பாருங்களேன். நீ விடுவிக்கப்பட வேண்டுமானால் உன் இதயத்திலிருந்து தீயதை கழுவி விடு. வீட்டை கழுவுறோம், வண்டியை கழுவுறோம், அதே போல நம்ம இதயத்தை நம்ம கழுவுனங்க. ஏன்னா அத்தனை பாவமும் இதயத்துலதான் இருக்கும். பொய், பொறணி, விபச்சாரம், வேசித்தனம், என்னென்ன பாவம், அனைத்து பாவத்தின் வேர்களும் இதயத்துலதான் இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் மத்தேயு நற்செய்தியில, கடவுளுடைய வார்த்தையை பாருங்க. மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரத்துல 18-19 வார்த்தை. வாயினின்று வெளிவருபவை உள்ளத்திலிருந்தே இதயத்திலிருந்தே வருகின்றன, அவை மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன. ஏனெனில் கொலை, விபச்சாரம், பரத்தமை, களவு, பொய்ச்சான்று, பழிப்புரை ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் இதயத்திலிருந்தே வெளிவருகின்றன, இவையே மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்று கடவுள் சொல்லுகிறார். அப்ப அனைத்து பாவத்தின் வேர்களும் இதயத்துல தான் இருக்குது. அப்ப நம்ம விவசாயம் பண்ணும் பொழுது நெல்லை விதைக்கிறோம். அப்ப என்ன, நெல் வருது, அதோட சேர்ந்து களையும் வருது. அப்ப களையை புடுங்கிடுவாங்க. அதுபோல நம்ம இதயத்துல இருக்கக்கூடிய அந்த பாவங்கள், விபச்சாரம், கொலை, பரத்தமை, களவு, பொய்ச்சான்று, இதெல்லாம் புடுங்கிடணும். அந்த பாவத்தெல்லாம் என்னைக்கு செய்யாம இருக்கிறோமோ தூக்கி எறிகிறோம், அன்று நம் இதயத்தில் நம்மளை படைத்து ஆண்டவர் தங்குவார். அவன் ஆண்டவருக்கு அவன் தான் ஆண்டவர் உகந்தவனா மாற முடியும். எனவே இந்த இறைச்செய்தி கேட்கிற நம் இதயத்தை தூய்மைப்படுத்துவோம், பரிசுத்தப்படுத்துவோம், கடவுள் தங்குற ஆலயமாக மாற்றுவோம். இஸ்ரேல் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா ஆண்டவரே சொல்றாரு பாருங்களேன். எபிரேயர் 3வது அதிகாரத்துல 8வது வார்த்தை. வாழை நிலத்தில் சோதனை நாளன்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். என்னைக்கு நம்ம இதயத்தை பாவத்தை செஞ்சு இதயத்தை கடினமாக்குறோமோ அன்று கடவுளின் பிரசன்னத்தை இழந்து விடுவோம். கடவுள் நம்மளோடு பேசாமலேயே போய்விடுவார். பேசுகிற கடவுள் நம் இதயத்துல பாவம் செஞ்சு இதயத்தை கடினமாக்கி பாடுறாங்கல்ல போல மாத்திடும் வைங்களேன், அவர் பிரசன்னத்தை இழந்துடும், பேசாமலே இருந்து விடுவார். இறைச்செய்தி கேட்கிற நீங்க உங்கள் இதயத்திலிருந்து தீமைகளை தூக்கி எறிங்க.
உங்கள் இதயத்தில் பரிசுத்தாவின் கனிகள், கொடைகள், வரங்களால் நிரப்புங்க. கடவுள் நம்மளோடு பேசுவார். ஏன்னா நம் இதயத்தை நாம் சோதித்து பார்ப்போம். அப்படியே கண்களை இப்படி நாம் செபிப்போம். மகா இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி அப்பா. கோடான கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த நாளிலும் இறை செய்தி கேட்கிற எங்கள் ஒவ்வொருடைய இதயத்தையும் உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எப்படி அந்தோனியார் இதயத்தை பரிசுத்தமாய் மாற்றினீரோ, அதுபோல எங்கள் இதயத்தையும் தூய்மைப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் இதயத்துல கல்வாரி மலையில் சிந்திய பரிசுத்த ரத்தம் எங்கள் இதயம் முழுவதும் ஊற்றப்படட்டும். எங்கள் இதயத்துல எவ்வளவு அழுக்குகள், அருவருப்புகள் கடந்தாலும் உங்க இரத்தத்தால கழுவி சுத்திக்கிறீங்க, சுத்தப்படுத்துங்க. எசேக்கியேல் 36 அதிகாரம் 25, 26 புதிய இதயத்தை உங்களுக்கு தருவேன்னு சொன்ன நீர் இந்த இறை செய்தி கேட்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் பாவம் நிறைந்த இதயத்தை எடுத்து விட்டு உங்க பரிசுத்தமான இதயத்தை கொடுங்கப்பா. அப்படியே செய்கிற உங்க தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.